சந்தன மரத்த கவாத் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சந்தன மரம் 20 மரம் வச்சிருந்தேன். ஆனா நான் கவாத் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அந்த கண்டு வைக்கிறதுலேருந்து, அந்த பேப்பர் பிரிக்கிறதுலேருந்து, அத எப்படி வாய்க்கா போடணும், அது பின்னாடி என்ன நோய் வரும், அதுக்கு எப்படி மருந்து அடிக்கணும், ரொம்ப சிறப்பா அ அறிவுறுத்துனாங்க. அந்த கூட்டத்தில எப்படி நீர்ப்பாசன முறை, கவாத் பண்றது, பூச்சிகள் தாக்குனா அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கன்ற விவரங்களும் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப நீங்க பார்க்குற இவங்க எல்லாருமே விவசாயிகள். லட்சத்துல சம்பாதிக்க போற விவசாயிங்க. எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அது வேற ஒண்ணும் இல்லங்க. மரங்கள் தாங்க பணத்த இவங்களுக்கு சம்பாதிச்சு குடுக்க போகுது. இந்த விவசாயிகள் எல்லாருமே டிம்பர் மரங்கள தங்களோட நிலத்துல ஒண்ணு வளர்க்குறவங்களா இருப்பாங்க, இல்ல இனிமே நடவு செஞ்சு வளர்க்க போறவங்களா இருப்பாங்க. மரங்கள வளர்த்து பணம் சம்பாதிக்க முடியும். அப்படி மரங்கள் வளர்க்கணும்னா சில வழிமுறைகளும் யுத்திகளும் இருக்கு. அப்பதான் இந்த மர விவசாயத்தை லாபகரமா செய்ய முடியும். அப்படிப்பட்ட மரம் சார்ந்த விவசாயத்தை பற்றின தொழில்நுட்பத்தை ஈசாவோட காவேரி கூக்குரல் மாதந்தோறும் மாவட்ட ரீதியா விவசாயிகளுக்குன்னு பிரத்யேகமா கலந்தாய்வு ஏற்பாடு செஞ்சு நடத்திக்கிட்டு வர்றாங்க. இந்த கலந்தாய்வுல காவேரி கூக்குரலோட பணியாளர்கள் விவசாயிகளுக்கு எளிய முறையில புரியுற மாதிரி விளக்கமா விவரிக்கிறாங்க. இந்த மூடாக்கு பத்தி நல்லா எங்களுக்கு அறிமுகம் கிடைச்சிச்சு. களை செடிகளை வந்துட்டு இது பண்ணாம அதை வெட்டி அதை மூடாக்கா போட்டோம்னா நம்ம கொடுக்க போற தண்ணி ஒரு 5 நாளைக்கு கொடுத்தோம்னா அது ஒரு 10 நாளைக்கு அந்த ஈரப்பதத்தை தக்கி வச்சு அது நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்தது. நான் ஒரு 2 ஏக்கர்ல ஈசாவுல இருந்து மரக்கண்டு எடுத்து வச்சு இது பண்ணிட்டு இருக்கேன். நான் சின்ன கண்டா தான் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன கண்டு எடுத்து வச்சா தான் சீக்கிரம் வளருது. பெரிய கண்டா வந்தா சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எனக்கு மரங்கள எங்கள பத்தி ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு என்னென்ன ஆயில்ல என்னென்ன மரம் வரும், என்னென்ன மண்லேருந்து எந்தெந்த மரம் வளரும், எப்படி வளரும், என்னென்ன ஊத்துனா என்னென்ன வரும், அதெல்லாம் எங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நினைச்சு பார்க்கவே இல்ல. இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா போச்சு. இந்த மாதிரி மரத்த நம்ம நட்டோம்னா, நம்ம எவ்வளவு தூரம் பயன் பெறலாம் அப்படிங்கிறதும் நல்ல டீட்டெயிலா சொன்னாங்க. எனக்கு எனக்கு டவுட்டான எனக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணதுக்கெல்லாம் அவங்க ஆன்சர் பண்ணாங்க. டின்ஸ் முறையில அந்த மாரி எடுத்து பண்ணும்போது, இந்த கண்டுகளுக்கும் பாதுகாப்பா இருக்கும். மழைநீர் வந்து பா ச ச சேமிப்பு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. மேட்டுப்பாத்தி முறை அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மரங்களை எப்படி நடுவது? தண்ணி இருக்கிற இடம் எப்படி? வறட்சியா இருக்கிற இடங்கள் எப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அருமையான விளக்கமா எங்களுக்கு சூப்பராக எங்களுக்கு சொல்லி புரிய வச்சாங்க. நம்ம இந்த மூடாக்கு அல்லது கவாத்து அப்படிங்கிற அந்த வார்த்தைகளே எங்களுக்கு அர்த்தம் புரியாம இருந்தது. இங்க வந்த பிறகு அது கவாத்துனா என்ன அப்படிங்கிறதுக்கு தெளிவு பெற்றிருக்கிறோம். ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் மூலியமாவே எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி செடி நடணும், எது மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு டாப் டு பாட்டம் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் மரம் எப்படி நடணும், அப்புறம் மரத்தை எப்படி பாதுகாக்கணும், மரத்தை எப்படி கவாத்து பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயம் சார் சொல்லியிருந்தாங்க. இதனால ரொம்ப பயனடைஞ்சிருக்கேன். ரொம்ப நன்றி. பட் எனக்கு மரம் வளர்க்கல ஒரு ஆர்வம் இருக்கும் எப்பவுமே. ஸோ இங்க வந்த பிறகு இன்னும் அந்த ஆர்வம் அதிகமாயிடுச்சு. என்ன மாதிரி நம்ம இடத்துல என்ன மாதிரி மரம் வளர்க்கலாம் அப்படின்றது ஒவ்வொரு மரத்தை பத்தியும். ஏன்னா புது புது மரங்கள் வெரைட்டி பேர்லாம் சொன்னாங்க. அதை கேட்கறதுக்கே ரொம்ப ஆர்வமா இருந்தது. ஸோ நம்ம மண்ணுக்கு என்ன மாதிரி மரம் வளர்க்கலாம்னு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மண்ணுக்கேற்ற மரங்களை சூஸ் பண்ணோன்னா எத்தனை அடி இடைவெளியில எந்தெந்த மரங்களை எந்தெந்த இடைவெளியில வைக்கணும், அதை எப்படி பராமரிக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இந்த கூட்டத்துல சொன்னாங்க. ஒவ்வொரு மரத்துக்கும் உண்டான குணாதிசயங்களை சொன்னாங்க. அந்த எத்தனை வருஷத்துல எந்தெந்த மரங்களை எந்தெந்த வருடங்கள்ல அறுவடை செய்து அதை பணப்பயிரா பண்ண முடியுங்கிறது சொன்னாங்க. அதே போல உழவர் உற்பத்தியாளர் சங்கத்துல பதிவு செய்யறத பத்தியும், விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு உண்டான பயிற்சிகளும் கொடுக்க போறதா ஈசால இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி வகுப்பானது ஒவ்வொரு விவசாயியும் கலந்து கொண்டுட்டு பயன்பெறணும். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். மாணவர்கள்லாம் நிலத்தடி நீர் உயரும். அந்த பூமியுடைய தன்மையும் நல்லா குளிர்ச்சியா இருக்கும். மற்றபடி இன்னும் சொல்ல இந்த விவசாயிகளுக்கு எந்த அதாவது வைப்பு நிதி எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். ஆனா நம்ம விவசாயிகள் மரம் வச்ச செடி ஒரு காலத்துல நமக்கு வைப்பு நிதி அது நமக்கு கிடைக்கும். அதுதான் நமக்கு பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கவாத்து பற்றி எனக்கு தெரியாது முதல்ல. இப்பதான் புதுசா மரம் வளர்க்குறேன். அதனால கவாத்து பற்றி 6, 7 அடிக்கு வரைக்கும் கவாத்து பண்ண சொல்லி நல்லபடியா விளக்கம் கொடுத்தாங்க. 3ல ஒரு பாகம் தான் கவாத்து பண்ணணுங்கிறது கலந்தாய்வு கூட்டத்துல தான் சொன்னாங்க. தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்க ஒரு 5 ஏக்கர் ரெடி பண்ணி அதுல ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்ப இந்த கலந்தாய்வு கூட்டம் அதே போல அதை ஒத்து போற மாதிரி தெரிய வந்தது.
இப்போ நாங்க என்ன பண்ணலான்னு பண்ணலான்னு கேட்கறதுக்காக வந்திருந்தோம். இங்க எந்த மரங்கள தேர்வு பண்றது? எந்த அளவுக்கு அந்த செடியோட உயரம் இருக்கணும்? அந்த செடியோட எந்த அளவு வரைக்கும் அது வந்து உள்ள போனா அது சரியா வளரும்? அப்புறம் நெ நெ ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கண்டுகளுக்கும் எவ்வளோ இடைவெளி விடுறது? தண்ணி ப வஸ் ப எந்த அளவுக்கு எப்படி பண்ணணும்? அந்த ட்ரென்ச் சொல்றது. அது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. இதுக்காக டெடிகேட்டிவா சில பீப்பிள் வந்து இத ஆர்கனைஸ் பண்றதுங்கிறது ஈஷாவ தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. அது செஞ்சுட்டு இருக்காங்க. மிக்க நன்றி. இந்த ஆகஸ்ட் மாதம் 14 மாவட்டங்களில் நடைபெற்ற கலந்தாய்வுல 600க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி கருத்தரங்குல விவசாயிகள் கலந்து கொள்வதால நாங்களும் ஒரு விவசாய வல்லுநராகவே மாறுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மாதந்தோறும் இந்த மாதிரி கருத்தரங்கத்தை மாவட்டந்தோறும் நடத்த வேண்டும் அப்படின்னு வேண்டுகோளும் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் நடைபெற மரம் சார்ந்த விவசாயத்தை பற்றின கலந்தாய்வுல நீங்களும் கலந்து கொண்டு மரங்களை வளர்த்து லட்சத்துல சம்பாதிங்க.